வரிக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும். பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை. கல்வி நிறுவனங்கள் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் பொன்முடி எச்சரிக்கை. கம்பத்தில் குடியிருப்புக்குள் நுழைந்த சிறுத்தை தாக்கியதில் வனக்காவலர் படுகாயம். நகர பகுதியில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிரம். அரியர் வைத்த அண்ணா பல்கலை மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத ஓர் வாய்ப்பு. 5000 ரூபாய் கட்டணத்துடன் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 18 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. கடவுளை நாம் ஏற்கிறோமோ இல்லையோ, கடவுள் ஏற்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கலைஞரின் கூற்றை அனைவரும் ஏற்க வேண்டும். பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வலியுறுத்தல். நாமக்கல் அருகே நவளப்பட்டி அரசு பள்ளியில் சக மாணவன் தாக்கியதில் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம். தாக்குதல் சம்பவம் குறித்து ஆசிரியர்கள் சக மாணவர்களிடம் மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை. ஹைதராபாத்தில் பட்டா இடத்தில் கட்டப்பட்ட மண்டபத்தை இடித்தது தொடர்பாக வழக்கு தொடர்வேன். நீர்நிலையை ஆக்கிரமித்து பிரம்மாண்ட மண்டபம் கட்டியதாக கூறப்பட்ட நிலையில் நடிகர் நாகார்ஜுனா விளக்கம். கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் ஷிகர் தவான் அறிவிப்பு. பக்க பலமாக இருந்த ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவரது அன்புக்கும் நன்றி என ஷிகர் தவான் உருக்கம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.